ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கல வாங்க. ஆண் குழந்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து சேது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. உடனே சேது என்னையாச்சுன்றாங்க. அப்பா என்னால் அம்மாவை விட்டு பெரிய மனசே இல்லைப்பான்றாங்க. அப்போ கூட வந்து சரி ஒரு 2 நாள் வச்சுக்கோங்கன்னு கூட அவள் சொல்லலைப்பா. அப்பா என்னப்பா பொண்ணாக இருப்பாவான்றாங்க. அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேது கவலைப்படாது, எல்லாம் சரியாகிடும்ன்றாங்க. இல்லப்பா என்னால அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியலப்பா, ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சேது, இங்க பாரு, பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி தான் நம்ம செய்ய முடியும், மாத்தி மாத்தி வந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அது தப்பா எல்லாம் போயிடும்ன்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும்தான் ஏன்றாங்க, நம்மளுக்கு மட்டும் தனியா தீர்ப்பு தருவாங்களா சொல்லி. இல்ல இல்ல, அதனால எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தர்றதை மட்டும்தான் நம்ம ஏத்துக்கணும்ன்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளியான்றாங்க. என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேது ஃபீல் பண்ணது சரியா, இன்னும் 5 நாள் எப்படி போகுதுன்னு தெரியாது, அடுத்த வாரம் சனிக்கிழமை குழந்தை நம்ம கிட்ட வந்துடும், அவ்வளவுதான் யா, இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஃபீல் பண்ணாதியா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, இதுவும் உன்னுடைய வாரிசு தான், இந்த குழந்தையும் ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மறுபடியும் வந்துட போகுது, 2 குழந்தையும் ஒரே மாதிரி பாரியா சேது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா சொன்ன பிறகு அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க சேது. ராஜாங்கம் சேதுவை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.